அண்மை செய்தி அதிமுக கூட்டணியில் புதிய கட்சி இணையும் என எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அதிமுக கூட்டணியில் புதிய கட்சி இணைவதாக இபிஎஸ் பேசியிருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம். அதிமுகவினுடைய அந்த நேர்காணல் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக வேட்பாளர்கள் விருப்ப மனு அளித்தவர்களிடம் அந்த நேர்காணல் என்பதை அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நடத்தி வருகிறார். அந்த வகையில் அவர்களிடம் பேசும்பொழுது பல்வேறு வார்த்தைகளை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அதிமுக கூட்டணி வலிமையாக உள்ளது, மேலும் சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம், ஓரிரு நாட்களில் புதிய கட்சி ஒன்று கூட்டணிக்குள் வரவுள்ளது, நம்பிக்கையோடு இருங்கள், அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும், அதிமுக தலைமை யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும், அனைவரும் ஒன்றிணைந்து தேர்தல் வெற்றிக்கு உழைக்க வேண்டும் என நேர்காணலுக்கு வந்தவர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பது பேசு பொருளாகி இருக்கிறது. குறிப்பாக ஓரிரு நாளில் புதிய கட்சி ஒன்று கூட்டணிக்குள் வர இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருப்பது பல்வேறு யூகங்களாக வகுத்திருக்கிறது. குறிப்பாக தேமுதிக வருகிறதா அல்லது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமா, அதே நேரத்தில் சிபிஐ கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐயில் ஆஜராகி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்ன முடிவெடுக்கப் போகிறார், இவையெல்லாம் பொறுத்துதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த வார்த்தையை பகிர்ந்து பார்க்க முடிகிறது என்று ஏற்கனவே அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக ஓரிரு நாளில் புதிய கட்சி என்பது ஏற்கனவே தேமுதிக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் எல்லாம் வெளியாகி இருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர்கள் ஏதேனும் வருகிறார்களா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். அண்மை செய்தி அதிமுக கூட்டணியில் புதிய கட்சி இணையும் என எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அதிமுக கூட்டணியில் புதிய கட்சி இணைவதாக இபிஎஸ் பேசியிருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம். அதிமுகவினுடைய அந்த நேர்காணல் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக வேட்பாளர்கள் விருப்ப மனு அளித்தவர்களிடம் அந்த நேர்காணல் என்பதை அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நடத்தி வருகிறார். அந்த வகையில் அவர்களிடம் பேசும்பொழுது பல்வேறு வார்த்தைகளை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அதிமுக கூட்டணி வலிமையாக உள்ளது, மேலும் சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம், ஓரிரு நாட்களில் புதிய கட்சி ஒன்று கூட்டணிக்குள் வரவுள்ளது, நம்பிக்கையோடு இருங்கள், அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும், அதிமுக தலைமை யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும், அனைவரும் ஒன்றிணைந்து தேர்தல் வெற்றிக்கு உழைக்க வேண்டும் என நேர்காணலுக்கு வந்தவர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பது பேசு பொருளாகி இருக்கிறது. குறிப்பாக ஓரிரு நாளில் புதிய கட்சி ஒன்று கூட்டணிக்குள் வர இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருப்பது பல்வேறு யூகங்களாக வகுத்திருக்கிறது. குறிப்பாக தேமுதிக வருகிறதா அல்லது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமா, அதே நேரத்தில் சிபிஐ கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐயில் ஆஜராகி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்ன முடிவெடுக்கப் போகிறார், இவையெல்லாம் பொறுத்துதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த வார்த்தையை பகிர்ந்து பார்க்க முடிகிறது என்று ஏற்கனவே அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக ஓரிரு நாளில் புதிய கட்சி என்பது ஏற்கனவே தேமுதிக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் எல்லாம் வெளியாகி இருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர்கள் ஏதேனும் வருகிறார்களா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.